இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, இவங்களுக்கு அம்மா சிவியரா போட்டிருக்கு. கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 15 டேஸ்ல சரியாயிடும். அவங்களுக்கு நான் கொடுக்கற மெடிசன்ஸ் எல்லாம் நேரம் தவறாம கொடுங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. முக்கியமா இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஹீட்டான எந்த பொருளையும் அவங்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாது. வீட்டுல நீங்க ஸ்மெல் வர மாதிரி ஆயில் சம்பந்தமான எதையும் சமைக்க கூடாது. நிறைய நீராகாரம் கொடுங்க. இந்தாங்க, இதுல இருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நேரத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுங்க. டாக்டர், சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம்? காரம் சுத்தமா சேர்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கூழ், இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம். கொஞ்ச நாள் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் வேற வழியே இல்லை. மாடர்ன் மெடிசன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கிறதும் சீக்கிரமா குணமாகறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நான் கிளம்புறேன். ஓகே, சரி டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சினா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். ஓகே, நான் வரேங்க. ஏய், 2 பேரும் அம்மா கிட்ட போக கூடாது. அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன நீ இப்படி ஆயிப்போச்சு? இப்ப எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போட்டது கஷ்டமா தான் இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா வந்துருச்சே, என்ன பண்றது? கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. அதான் டாக்டர் சீக்கிரமா சரியாயிடும் சொல்லிருக்காருல. அம்மன் ஏதோ என் மேல கோவமா இருக்காங்களோன்னு தோணுது. அதனாலதான் என் மேல இறங்கிருக்காங்க. அண்ணி, ஆத்தா கோவத்தால மட்டும் இல்ல, பாசமா இருந்தா கூட இறங்குவா. எங்க ஊர்ல இருக்க கிழவிங்களே தான் சொல்லணும். சரி, பாசமாவே வந்திருக்கட்டும். அவங்க வந்த வழியிலே போயிடுவாங்க, சரியா? ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆதித்யா, தமிழ், அம்மாக்கு ஒன்னும் இல்ல. நீ ஏமா எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லுவல்ல, இப்ப அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு டைம், அவ்வளவுதான். பாரதி, நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறது சீக்கிரமா உங்க உடம்பு குணமா ஆகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சரி, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க எல்லாரும் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல, சீக்கிரமே சரியாயிடும், சரியா? சரி பாரதி, நீ ரெஸ்ட் எடு. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். வரோம்.